சொல்லு பேபி. போன் ஒரு நிமிஷம் குர்ரா. எதுக்கு பேபி? குர்ரா. எதுக்கு பேபி சொல்லு. இல்ல நீ வந்து என் மேல உண்மையா பாஸ் வச்சிருக்கியாலன்னு செக் பண்றதுக்காக கேட்டேன். அப்படியா? அப்ப போன் கொடு பேபி. ஓ அப்ப என்ன சந்தேகப்படுறியா நீ? இல்ல பேபி நீ கேட்ட. நீ கேட்டில்லடி. அப்படியே ட்ரெஸ் நல்லா போடுறீ. ஏய் பேபி அந்த பையன் அழகா கியூட்டா இருக்கான்டா. ஏய் அங்க பாரு அந்த பொண்ணு கியூட்டா இருக்கல்ல. நான் இருக்கும்போது நீ வேற ஒரு பொண்ணை பாக்குற ஏமாத்துறியா என்ன? ஏய் இல்லடி நீ பாத்தில. நான் பாக்குறது கேஷுவல், நீ பண்றது சீட்ரா. சீ. யோ பார்த்தா கேஷ். ஏய் பேபி அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு 200 ரூபா வாங்கினீல, அது வேணும்டா எனக்கு. அப்படியா? சரி நான் ஜிபே பண்ணிடுறேன். பேபி அன்னைக்கு போனவன் நீங்க ஒரு 500 ரூபா வாங்கினீல, அது என்கிட்ட நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கணக்கு பாக்குறியா? சீ உன் கூடல என்னால பொழப்பு கொட்ட முடியாது. நான் போற பிரேக்கப்டா. யோ என்னையோ பொண்ணுங்களை படிச்சிருக்கேன். இந்த உள்ளதை உள்ளபடி இருக்கக்கூடாதுன்னு இவளுக்கு யாரு தான் ப்ரோக்ராம் பண்ற? யோ எங்கேயோ போன நீங்க எல்லாம்? பக்தா யாருங்க நீங்க? ஏன் இந்த புலம்பல்? புலம்புறேன்னா நீங்க பேசுறது எனக்கு புரியல. ஏன்டா சும்மா பிணந்திட்டே இருக்க? அதை ஏன் நீ கேக்குற? அவளுக்கு பார்த்தா எமோஷனா, நான் பார்த்தா நான்சென்ஸா. அவளுக்கு பார்த்தா கேஷுவலா, நான் பார்த்தா சந்தேகப்படுறேன். அவங்க கேட்டா சூப்பரா, நான் கேட்டா பொறாமையா. இந்த பிரச்சனை எல்லாம் என்னால சமாளிக்கவே முடியல. இது அனைத்தும் என் திருவிளையாடல் தான். ஆமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? நானும் ஆண் தானே. சரி இத சரி பண்றதுக்கு ஏதாவது வழி ஏதாவது? அப்படி இருந்தா எதுக்கு நான் உனக்கு வந்து அட்வைஸ் பண்ண போறேன் மானிடா? அப்ப கடவுளுக்கும் இதே பிரச்சனை தான். எங்கேயா இருந்தாலும் பொண்டாட்டி தொல்லை அதான். போடு மாப்பி. ஓகே மாப்பி போய். நான் அப்ப போயிட்டு நானே லவ் பண்ணிக்கிறேன்.